மும்பையில பைதோனிங்கிற ஒரு ஏரியால ஆயிஷா ஜைனப்னு 2 பெண் குழந்தைங்களோட சேர்த்து மொத்தம் 4 பேர் ஒரே குடும்பத்துல இன்னைக்கு இறந்திருக்காங்க. நைட்டுல பிரியாணி சாப்பிட்டுட்டு அதிகாலையில கூட ஒரு 1:30 மணி அளவுல தர்பூசணி பழம் சாப்பிட்ட ஒரே விளைவுனால மட்டுமே இந்த கஞ்சா அடிக்கிறவனா இருக்கட்டும், சரக்கு அடிக்கிறவனா இருக்கட்டும், எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி 2 பொன் குழந்தைங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லை. எவ்வளோ ஒரு துயர சம்பவத்தை பாருங்க. அந்த நைட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த வயிற்று போக்காளி வாந்தியாளி அந்த 2 குழந்தைங்க, அந்த அம்மா அந்த அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. இது அவங்க குடும்பத்துக்கு நடந்தாதான் அது இதுன்னு கிடையாது. இது நாளைக்கு நமக்கும் நடக்க. ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி சொல்றேன் கேளுங்க. மும்பையில பைதோனிங்கிற ஏரியால அப்துல்லா டொக்காடியா 40 வயசு அவருக்கு, அவரோட மனைவி நஸ்ரீன் 35, அவங்களோட 2 பெண் பிள்ளைகள் ஆயிஷா 16 வயசு, 2வது புள்ள ஜைனப் 13 வயசு, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இருந்தாங்க. ஏப்ரல் 25 நைட்டு குடும்பத்தோட ஒரு 5 உறவினர்கள் இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு டின்னர் வச்சிருந்தாங்க. அதுக்கு சாப்பிட்டு போலாம் ஃபங்க்ஷன் ஒரு டின்னர் வச்சிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரியாணி புலாவு இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. அந்த டின்னர்ல சாப்பிட்டு முடிச்சு கெஸ்ட் எல்லாமே வந்திருந்த உறவினர் எல்லாமே கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு நள்ளிரவு 1:30 மணி இருக்கும். அப்போதைக்கு இந்த 4 பேர் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா தர்பூசணி பழம் சாப்பிட்டுருக்காங்க. மறுநாள் காலையில் ஒரு 5 மணிக்கு இந்த 4 பேருக்கும் திடீர்னு வாந்தி, வயிற்று போக்கு, தலை சுற்றல்னு ஏகப்பட்ட பிரச்சனை அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த பிள்ளைங்க 2 பேரும் துடிச்சு போயிருப்பாங்க. பக்கத்தில் ஜேஜே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம், ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டை அவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த 2 குழந்தைங்க சொன்ன இல்லையா, 16 வயசு 13 வயசில் உள்ள இந்த ஜைனப் ஆயிஷா 2 பேருமே உடனே இறந்துடுறாங்க. அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் அம்மா நஸ்ரீனும் அவங்க இறந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு அவங்க அப்பாவுமே இறந்துடுறாங்க. அப்துல்லா அவர்களுமே. ஒரே நாளில் ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. வெறும் பிரியாணியும் தர்பூசணியும் சாப்பிட்டதுனால மட்டுமே வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இல்ல இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு நைட்டு பிரியாணி சாப்பிட வந்த 5 உறவினர்கள் சொன்னால அந்த கெஸ்ட், அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டு எதுவுமே ஆவலை. இவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த தர்பூசணி மேலதான் எல்லாருடைய பார்வையுமே இருக்கு. இப்ப இவங்க சாப்பிட்டதுனால, ஒருவேளை பிரியாணி சாப்பிட்டு தர்பூசணி சாப்பிட்டது மட்டும்தான் இவங்களுக்கு அந்த பிரச்சனையா அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு விபத்து மரணம், ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்றாங்க. அந்த தர்பூசணியோட சாம்பிள்ஸை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா இந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு ஃபுட் பாய்சனிங். அந்த ஃபுட் பாய்சனால அவங்க கிட்னிகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர்ஸ் ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுல என்னன்னா 2 முனை இருக்கு. இதுல ஒண்ணு, இவங்க சாப்பிட்டுட்டு உறவினர்களுக்கு எதுவுமே ஆகல. இன்னொன்னு பிரச்சனை, இவங்க தர்பூசணி பழம் சாப்பிட்டதுனால மட்டும் இவங்களுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால இந்த மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தர்பூசணி சாப்பிட்டதுனால மட்டும் யாரும் சாக மாட்டாங்க. அதுல ஏதாவது ஒரு நச்சு பொருட்கள், ஏதாவது ஒரு விஷமோ இல்லை டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று கலந்துருக்கலாம். இந்த சம்மர்னாலே தர்பூசணி பழத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வழக்கமாக எல்லா வருஷமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கெட்டுப்போன பழக்கம் ஏதோ ஒரு பழமாக இருக்கலாம். அது வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் அது வந்தால் மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரியும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர்லேயுமே இந்த தர்பூசணியில் ஏதோ ஒன்று சிவப்பு ரசாயனத்தை கலக்கிறது எல்லா மேட்டரும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்பவே கவனமாகவே இருங்க. இந்த கஞ்சா அடிக்கிறவனா இருக்கட்டும், சரக்கு அடிக்கிறவனா இருக்கட்டும், எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கான். ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி 2 பொன் குழந்தைங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லை. எவ்வளோ ஒரு துயர சம்பவத்தை பாருங்க. அந்த நைட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த வயிற்று போக்காளி வாந்தியாளி அந்த 2 குழந்தைங்க, அந்த அம்மா அந்த அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. இது அவங்க குடும்பத்துக்கு நடந்தாதான் அது இதுன்னு கிடையாது. இது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம். ஸோ ரொம்பவே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு அசைவ உணவு ஒன்று சாப்பிட்றீங்க அப்படின்னா அது நமக்கு ஒத்துக்குமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒத்துக்காதோ இல்லை டவுட்டாக இருக்குது, அதில் சாப்பிட்டுட்டு நான் ஸ்ப்ரைட்டு குடிக்கிறேன், கோக்கு குடிக்கிறேன், இல்லை மேகி திங்கிறேன், இல்லை என்ன எவ்வளோ என்ன திங்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு ஒத்துக்குமான்னு பாருங்கள். ஒத்துக்கலை, எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குன்னா அது தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. எதுக்கு அதை சாப்பிட்றீங்க? அதை சாப்பிட்டுட்டு இவ்வளோ பிரச்சனையை சமாளிக்கணுமா? இப்போ நிறையா விஷயத்தில் நிறைய இடத்துல எல்லாம் கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஆய்வெல்லாம் தெரிஞ்சு அதுக்குள்ளே போன உசுறு போயிட்டு ஒரு விஷயம் வேஸ்டா போகுது அப்படின்னு ஒரு 100 ரூபா தர்பூசணியா இருக்கட்டும், இல்லை ஒரு 100 ரூபாய் என்ன தின்பண்டங்களா இருந்தாலும் அது தூக்கி
ஓரமா வைங்க. அது வேண்டாம், தேவையில்ல, தூக்கி எறிஞ்சிருங்க. அது வேஸ்டா போகுது அப்படின்னு நீங்க சாப்பிடுறீங்க பார்த்தீங்களா, அது என்ன ஆகுது, ஒரு குடும்பத்தை அழிச்சிருது. ஒரு 100 ரூபா பொருளுக்காக அவங்க சேர்த்து வச்சிருந்த அவ்வளோ கனவுகள், அவ்வளோ சொத்து, அவ்வளோ கனவு எல்லாம் இன்னைக்கு மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இந்த உறவினர்கள் வந்து அன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஐயோ நம்ம குடும்பம் தப்பிச்சுதே அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்களோடைய, அதுவும் யூஸ் கிடையாது. உங்க குடும்பத்தை நீங்க தான் பார்த்துக்கணும். ஸோ கவனமா இருங்க. இந்த வீடியோ அதுக்காக மட்டுமே எல்லாருக்கும் நான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம புதுசா ஆரம்பிச்ச சேனல்ல இது ஒரு 5லேருந்து ஒரு 50 பேர் தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாலும் அதுல ஒரு 10 பேர் பார்த்தாலுமே அது சந்தோஷம் தான். ஸோ அதனால மட்டுமே தான் இந்த வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ ரொம்பவே கவனமா இருங்க. இதை பற்றி நான் ரொம்ப பேசவும் விரும்பலை. ஏன்னா இப்போ ஃபர்தராக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடற்கூறு ஆய்வாகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் போஸ்ட்மார்ட்டம். அந்த ரிப்போர்ட் வந்தால் இன்னும் தெரியும். அது இல்லை அப்படின்னா வந்து இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த தர்பூசணி பழத்தோட இது போயிருக்குன்னு சொன்னா இல்லையா, அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுத்தா ஒருவேளை தர்பூசணி மேலே தான் பிரச்சனையா, இல்லை சிக்கன் சாப்பிட்டதுனால இது பிரச்சனையா அப்படிங்கிற எல்லா பிரச்சனையும் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த நியூஸ் மூலயமா நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒழுங்காக இருங்க அப்படி சொல்கிறது தான் வந்து நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஆல்.